ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சமீபத்தில் ஒரு நடிகை இன்னைக்கு அவங்க வந்து பெரிய எல்லாம் உச்சத்தில் இருக்காங்க. அவங்க 3 காதலை கடந்து வந்திருக்காங்க. 3 காதலை கடந்து வந்து ஒருத்தருடைய பேரெல்லாம் வந்து பச்சையே குத்திருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி எந்திரிச்சிருக்காங்க. மீறி எந்திரிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. அப்போ ஒரு ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சு, அது முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும். 2வது அதுலேருந்து வெளியே வர பார்க்கணும். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த 2 விஷயத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய மனசு நம்மள்ட்ட இருக்கணும். தைரியம் இருக்கணும். அதை விட்டுறவே கூடாது. ஒரு விஷயம் நடந்துருச்சா அதை முதலில் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயார் நிலைக்கு வந்துடணும். ரைட், நடந்துருச்சு, அடுத்து என்ன அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணணும். இது 2யுமே வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாரையுமே அது உணர்றதுக்கோ இல்ல அந்த டிப்ரெஷன்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப காமனா இருக்கு. டிப்ரெஷன்ங்கிற வார்த்தை காலகாலமாக தான் இருக்கு. ஆனா இது இப்பதான் வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க. டிப்ரெஷன், மூட் ஸ்விங் அப்படின்ற நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அந்த காலத்துல இருந்ததான் செஞ்சு. அந்த காலத்துல என்னன்னா கோவம் வந்ததுன்னா கணவன்கிட்ட காமிச்சிருவாங்க, பக்கத்து வீட்டில் பேசி சண்டை போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்களில்